வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு 2 வகையான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு வெஜிடபிள் குருமாவும், ரெண்டாவது முட்டை குருமாவும். ஸோ இந்த 2 குருமாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ குருமாவுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 10 முந்திரி பருப்பும் 1 டீஸ்பூன் போல் கசகசாவும் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு வந்து எப்பயுமே நெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டெய்லி இப்போ அடிக்கடி பண்ணும்போது நெய் சேர்க்க வேணாம். என்றைக்காவது ஒரு நாள் நெய் சேர்த்து பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். அதாவது வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்கணும். இப்போ வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதே சைஸுக்கு தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரே சைஸாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். காலிஃப்ளவரும் அதே சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கவும் மீடியம் சைஸாக 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ தான் சீக்கிரமாக மசியும். தக்காளி நல்லா மசிஞ்சிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு, தேங்காய், பால்லாம் சேர்க்க போகிறதுனால காரம் வந்து குறைஞ்சிரும். அதனால் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ பொடி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தோல் தனியாக வர அளவுக்கு வதக்கி விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த குருமா சாப்பிடையில் நல்லாயிருக்கும். இப்போ வந்து காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எடுத்துருக்கேன். இதில் வந்து எது வந்து உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லாமே எல்லா காய்கறியும் போட்டதுனால எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி காலிஃப்ளவர் எது சேர்க்குறீங்களோ இல்லையோ காலிஃப்ளவர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். பிரியாணியாக இருந்தாலும் சரி, மற்றதெல்லாம் சேர்க்கறத விட காலிஃப்ளவர் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். இது கூடவே எக்ஸ்ட்ரா பன்னீர் வச்சுருக்கேன். இது வந்து நான் லேசாக எண்ணெயில் வந்து வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்தோம்னா பன்னீர் உடஞ்சிரும். இந்த காய்கறி வந்து கொஞ்சம் வேகட்டும். காய்கறி லேசாக வதக்கியாச்சு. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம திருப்பி விசில் வைக்க போகிறோம். அதில் வந்து வெந்துடும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கல ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக, ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தயிர் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சாத பசும்பால் சேர்த்துக்கலாம். பசும்பால் இல்லை பாக்கெட் பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த குருமா வந்து ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது, திக்காக தான் இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸோடு எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும்.
அதனால் ரொம்ப தண்ணியாக வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைனால உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான குருமானே சொல்லலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம். கலந்து விட்டுடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை குருமா ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொதிக்கிற தண்ணி வந்து சேர்த்து கலந்துக்கலாம். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அருமையான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். எப்பயும் போல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லா ரிச்சாகவும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன். முட்டை குருமாவுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக, அதாவது சின்னதாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. நான் பெருசாக இருந்ததுனால 1 எடுத்திருக்கேன். இதோட 3 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருவின தேங்காய், பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி. இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இது லேசாக வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சி போய் இருக்கக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் இருக்கையிலே சேர்த்துடணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிக்சியை அலசிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஸோ திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இப்படி தண்ணி சேர்க்குறதா இருந்தால் சூடாகவே சேர்த்துக்கோங்க. வந்து திக்னஸ் பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்குறதா இருந்தால் சூடாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து முட்டை வந்து ஒரு 3 முட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் போய் அப்படியே செட்டில் ஆயிரும். சப்பாத்திக்கு சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவில் வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கஸ்தூரி மேத்தி வந்து மேலே அப்படி தூவி விட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படியே மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்துச்சு. அமர்த்திடலாம். அவ்வளோதான். அருமையான ஒரு ஆனியன் குருமா ரெடி ஆயிடுச்சு. முட்டை குருமா, ஆனியன் முட்டை குருமா. டேஸ்ட் நல்லா பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்றதா இருந்தால் கஸ்தூரி மேத்தி போட வேணாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் அது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.